ஒரு அம்மா டெய்லி ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க. அவங்க ஊரில் தண்ணி இல்லை, மழை இல்லை, அந்த காற்றோடு வறண்ட பூமியாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் அந்த தாத்தாவும் டெய்லி சாமியை வேண்டுறாங்க, எங்கள் ஊரில் மழை வரணும், எங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சமாயிருச்சு அப்படி என்று. அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடுகளை ஒரு ரூமுள் வைத்து அடைக்க வேண்டும் என்று அந்த தாத்தா அந்த அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ரூமில் அந்த ஆடுகளை போட்டு அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்தவுடன் அந்த பைப்பில் தண்ணி வருதா இல்லை என்று அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க. தண்ணி வர தொடங்கியது. ஆனால் அந்த தண்ணி அவங்களுக்கு பத்தாது. அந்த வயல்களுக்கு திரும்பவும் சாமி கும்பிடுறாங்க. வீட்டு வாசலில் பார்த்தா ஜோனு மழை பெய்கிறது. அந்த மழையில் அவங்க வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்களை வீட்டு வாசலில் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பியதும் அதுக்கப்புறம் அவங்க 3 டம்ளரை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை பிடித்து அவங்க 3 பேர் குடிக்கிறாங்க. ஒரு சந்தோஷத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் நம் தோட்டத்தில் தாத்தா ஒரு பக்கம் நாற்று நடுறாங்க. இந்த பக்கம் முள்ளங்கி, கீரை வகைகள், தக்காளி, வெங்காயம், இந்த பக்கம் இதை நடுறாங்க. 2 நாள் கழித்தவுடன் அந்த தக்காளி, அந்த வயல்கள் அது எல்லாம் உற்பத்தி ஆகின்றன. நம் வீட்டில் உள்ள தக்காளியை எடுத்து நம்ம இன்றைக்கி சமைக்கணும். இந்த பக்கம் தாத்தா சோறு ஆக்குறாங்க. அந்த சந்தோஷத்துடன் ஒரு வாழை இலை எடுத்துக்கிட்டு அந்த 3 பேர் அமர்ந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. அவங்க மனதில் ஒரு சந்தோஷம். நம் ஊரில் மழை வந்ததும் அந்த சந்தோஷத்தோடும் அந்த 3 பேரும் சிரிக்கிறாங்க. இதுதான் கதை. இந்த கதை உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேண்டுமென்றால் கீழே உள்ள ப்ளே பட்டனை அமுக்கவும். Like and subscribe.